வர்தா புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களை அகற்றும் பணி மற்றும் மின் இணைப்பு வழங்கும் பணி ஆகியவை இன்னும் 2 நாட்களில் முழுமை பெறும் என்று அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் தங்கமணி தெரிவித்தனர். வர்தா புயல் பாதிப்பு குறித்து ரிப்பன் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் SP வேலுமணி, சென்னையில் வர்தா புயலால் முறிந்து விழுந்த 17,157 மரங்களில் 16,076 மரங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள மரங்கள் 2 தினங்களில் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 12ஆம் தேதியிலிருந்து இன்று வரை மாநகராட்சியால் 1,24,240 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் 65,489 டன் மரக்கழிவுகள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். வெட்டப்பட்ட மரங்கள் 78 கிடங்குகளில் வைக்கப்பட்டு மறுபயன்பாட்டிற்கு விற்கப்படும் என்றும் அமைச்சர் வேலுமணி குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சியில் மரம் விழுந்துள்ள 2,285 உட்புற சாலைகளில் அடுத்த 2 நாட்களில் மரங்கள் அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வர்தா புயலினால் விழுந்த மொத்த மரங்கள் கணக்கெடுக்கப்பட்ட விழுந்த மரங்கள் 17,157, அகற்றப்பட்ட மரங்கள் 16,070, மீதம் 1,087 தான். அது நல்ல இன்டீரியர் ரோட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், அதுவும் இன்று நாளைக்குள்ள முழுமையாக முடிக்கப்பட்டு வரும். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விழுந்த செடிகள், மரங்கள் அதுவும் கூடுதலாக கொண்டு வெளியே போடுங்க. அதையும் போர்க்கால அடிப்படையிலே நம்முடைய பணியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, உயர் மின் கோபுரங்களில் சேதமடைந்த 54 கோபுரங்களில் 38 சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் குடியிருப்பு பகுதிகளில் 100% மின்சாரம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் 90% மின் இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் 2 தினங்களில் அனைத்து இடத்திற்கும் மின்சார இணைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மின்சாரத்தை பொறுத்தவரை சென்னை மாநகரம் 100% கொடுக்கப்பட்டாச்சு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் 99% கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டீரியராக இருக்கின்ற ஏதாவது ஒரு சில பகுதிகள் மட்டும் இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருக்கும். அதே போல 20ஆம் தேதி இரவிலிருந்து HT மற்றும் கமர்ஷியல் அனைத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் முழுவீச்சில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இந்த 3 மாவட்டங்களிலும் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது.